இந்த அளவுக்கு 6 பேக்ஸ் மட்டும் வச்சா பத்தாது, உங்களோட செரட்டஸ் ஆன்டீரியர் மசில் ஆல்சோ ஸ்ட்ரென்தன் அண்ட் விசிபிளா தெரியணும். அப்பதான் இந்த மாதிரி ஒரு ஏஸ்தெட்டிக் பிசிக்கோட கம்ப்ளீட் லுக் வரும். பர்டிகுலரா இந்த செரட்டஸ் ஆன்டீரியர் மசிலை பத்தி இன்னும் சயின்ஸ் பேஸ்டா, டெக்னிக்கலா, பயோமெக்கானிக்ஸ் பேஸ்டா நம்மளோட N2D ஃபார்முலேட்டட் ட்ரைனிங் கோச்சிங் பேஜ்ல வரப்போகுது. மறக்காம இந்த பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு வீடியோல இந்த மசில் செரட்டஸ் ஆன்டீரியர் மசிலை ஆக்டிவேட் அண்ட் ஸ்ட்ரென்தன் பண்ற மாதிரியான ஒரு டாப் 3 எக்ஸசைஸ் பேசிக்கா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் செரட்டஸ் கேபிள் பஞ்ச் தான் பார்க்க போறோம். ஸோ இதுக்கு வந்துட்டு புள்ளியோட ஆங்கிள் வந்துட்டு கரெக்டாக உங்களோட ஹிப்ல இருந்து கொஞ்சம் ஒரு பாயிண்ட் மட்டும் மேலே போட்டு கரெக்டாக இந்த ஆங்கிளுக்கு வர்ற மாதிரி போட்டுக்கோங்க. கிரிப் வந்துட்டு இந்த மாதிரி எக்ஸாக்டா பிடிச்சிக்கோங்க. டி ஹேண்டில் போட்டு கிரிப் இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. டபுள் புஷ் பண்ண போறோம். ஸ்டார்ட். புஷ் புஷ். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்க புஷ் பண்ணும்போது அந்த செரட்டஸ் ஆன்டீரியர் மசில் எந்த அளவுக்கு ஆக்டிவேட் ஆகுது அப்படின்றது. பேக் புஷ். ஸோ லுக் எந்த அளவுக்கு ஆக்டிவேட் ஆகுது பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இது ஒரு 15 to 20 reps 3 sets ட்ரெயின் பண்ணிக்கோங்க. இந்த ஒர்க் அவுட் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு சயின்டிஃபிக் டெக்னிக்கல் டேர்ம் தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக. ப்ரொட்ராக்ஷன் அண்ட் ரெட்ராக்ஷன் இதை பேஸ் பண்ணி தான் இந்த செரட்டஸ் ஆன்டீரியர் அப்படின்றது ஃபங்க்ஷன் ஆகுது. உங்களுக்கு இன்னும் ஈஸியாக சிம்பிளாக சொல்லணும்னா, ஸோ நீங்கள் ஃப்ரண்ட் லேட் ஸ்ப்ரெட் பண்ணும்போது நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ப்ரொட்ராக்ஷன் ரிட்ராக்ஷன். இப்போ ஃப்ரண்ட் லேட் ஸ்ப்ரெட் அப்படின்றது ஒரு ப்ரொட்ராக்ஷன் மூமெண்ட் தான், ப்ரொட்ராக்டட் மூமெண்ட் தான். ஸோ நீங்கள் ப்ராப்பராக பண்ணும்போது உங்களுக்கு இந்த செரட்டஸ் ஆன்டீரியரோட விசிபிலிட்டி அப்படின்றது நல்லா தெரியும். ஸோ அதன் அடிப்படையில் தான் செரட்டஸ் புஷ்அப் ப்ளஸ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க எப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு மேட் போட்டுக்கோங்க. யூஸ்வலாக நம்ம வந்துட்டு ஸ்டாண்டர்ட் புஷ்அப்ஸ் பண்ணுவோம்ல, அந்த போஸ்டர்லேயே பாடியை ப்ராப்பராக இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு. ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான் ஸ்கேப்லர் பிளேட்ஸ் ரெண்டையும் ஃப்ரண்ட்டில் தள்ளி ப்ரொட்ராக்ட் பண்ண போகிறீங்க, திருப்பி ரிட்ராக்ட் பண்ண போகிறீங்க. ப்ரொட்ராக்ட் பண்ணும்போது உங்களோட செரட்டஸ் ஆன்டீரியர், அதாவது இந்த ஏரியா ஸ்டார்ட். ப்ரொட்ராக்ட் பண்ணும்போது உங்களோட செரட்டஸ் ஆன்டீரியர், அதாவது இந்த ஏரியாவில் நீங்கள் டென்ஷன் ஃபீல் பண்ணும். அகைன் நார்மல் ரிட்ராக்ட், தென் ப்ரொட்ராக்ட். ஸோ இந்த ப்ரொட்ராக்ட் பண்ணும்போது மைண்ட் மசில் கனெக்ட் பண்ணி இந்த செரட்டஸ் ஆன்டீரியரை வெளியில் புல் பண்ணி அதில் டென்ஷனை ஃபீல் பண்ணுற மாதிரி நீங்கள் மைண்ட் மசில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்படி இருக்கும்போது உங்களோட மேக்ஸிமம் ஃபீல் வந்துட்டு உங்களோட செரட்டஸ் ஆன்டீரியரில் இருக்கிற மாதிரி மட்டும் பார்த்துக்கோங்க. இதுவும் ஒரு 3 sets 10 to 15 reps போட்டுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 2 எக்ஸசைஸில் செரட்டஸ் ஆன்டீரியர் மசிலை ஆக்டிவேட் பண்ணியாச்சு. தேர்ட் எக்ஸசைஸில் ஸ்ட்ரென்தன் பண்ண போகிறோம். அதுக்கு வந்துட்டு ஃப்ளாட் பெஞ்ச் போட்டுக்கோங்க. கேபிள் வந்துட்டு லோ ஆங்கிளில் போட்டுக்கோங்க. போட்டு கேபிள் புல் ஓவர் தான் பார்க்க போகிறோம். பர்டிகுலராக நம்மளோட செரட்டஸ் ஆன்டீரியர்னு சொல்லக்கூடிய இந்த மசிலை வந்துட்டு ஸ்ட்ரென்தன் பண்ணுற மாதிரி. ஸ்டார்ட். நல்ல ஒரு டீப் ஸ்ட்ரெச் பண்ணும்போது மேக்ஸிமம் டென்ஷன் உங்களோட செரட்டஸ் ஆன்டீரியரில் விழுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ கான்ட்ராக்ட் பண்ணிவிட்டு கீழே விடும்போது இந்த மசில் இழுக்கும், இந்த மசில் ஸ்ட்ரெச் ஆகும். இந்த செரட்டஸ் ஆன்டீரியர் மசில் இந்த ஏரியா பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ எக்ஸாக்டாக இந்த எல்போ ட்ராவலிங் பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மேக்ஸிமம் டென்ஷன் உங்களோட இந்த ஏரியா செரட்டஸ் ஆன்டீரியர் மசிலில் உங்களால் நல்லா ஃபீல் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம பார்த்தது வந்துட்டு ஒரு பேசிக் ஸ்டார்ட் அப் லெவல். ஸோ உங்களுக்கும் ஃபர்தராக இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்டு ரேஷியோ பேஸ்டு ஃபார்முலேட்டட் கோச்சிங் ஸ்ட்ராட்டஜிஸ் வேணும், நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஆர்எல்ஸ் அது கீழே ட்ரெயின் ஆகணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற இந்த பேஜுக்கு DM பண்ணி உங்களோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்லாட்ஸை புக் பண்ணிக்கோங்க.